வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சிசெட் சீரிஸ்ல வந்து இது பார்ட் 4. ஆல்ரெடி நம்மளோட சீரிஸ்ல பார்ட் 3 வரைக்கும் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல லாஸ்ட் 20 கொஸ்டின் வந்து சிசெட் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க கம்ப்ளீட்டா வந்து டிகோட் பண்ணலாம், இன்க்ளூடிங் வந்து காம்ப்ரிஹென்ஷன். சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 60. In a rare coin collection, there is a one gold coin for every 3 non-gold coin சொல்லிட்டாங்க. 10 more gold coin added to the collection and the ratio of the gold coin to the non-gold coin would be 1:2. Based on the information, the total number of coin in the collection now அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்றது ரெண்டு வேலை சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டுமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன் வந்து இங்க சால்வ் பண்ற பாருங்களா. ஃபர்ஸ்ட் அவங்க ஒன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா, ஒன் கோல்டு காயின் வந்து எதுக்கு ஈக்குவலாண்டா இருக்கா, 3 நான் கோல்டு காயின் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒன் கோல்டு காயின் ஈக்குவல் டு வந்து 3 நான் கோல்டு காயின் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் 10 மோர் கோல்டு காயின் மட்டும் தான் ஆட் பண்றாங்க. அப்ப 10 பிளஸ் இந்த கோல்டு காயின் கூட ஆட் பண்றோம். 3 நான் கோல்டு காயின் அப்படிதான் இருக்கு போகுது. அந்த இடத்துல எதுவுமே நம்ம ஆட் பண்ணலாம். இப்படி பண்ணா ரேஷியோ என்ன வருதான், 1:2 வருது. அப்போ 1/2 போட்டுக்கலாம்ல. சரி, இப்ப இந்த 3 நான் கோல்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இது எதுக்கு ஈக்குவல், ஒரு கோல்டு தானே. இதை நான் இப்படி பண்ணனா என்னால கோல்டோட வேல்யூ கண்டுபிடிக்கும். அதனால அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 10 கோல்டு இருக்கட்டும், கீழே வந்து ஒரு கோல்டு இன்டூ 1/2. இப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், பண்ணா இங்க 20 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து 2G வரும், இந்த இடத்துல G வரும். இந்த G கழிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G = 20. அதாவது கோல்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 காயின் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்ப நான் கோல்டு, அதாவது ஒரு கோல்டு காயின் ஈக்குவலன் டு வந்து என்னன்னா 3 நான் கோல்டு. அப்ப கோல்டு 20னா நான் கோல்டு காயின் எவ்வளவு இருக்கும்? கரெக்டா வந்து என்னன்னா 3 × 20 வரும். அப்ப 16 வரும்ல. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், கோல்டு காயின் கண்டுபிடிச்சிட்டோம், நான் கோல்டு காயின் கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஷியோ. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு கோல்டு காயின், அதாவது ஒரு கோல்டு நான் கோல்டுக்கு வந்து என்னன்னா 3 இருந்துச்சா, இப்ப இது 20 இருந்துச்சுன்னா இது வந்து 60 இருந்துச்சு. இப்ப அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா கலெக்ஷன் நவ் அப்படின்னு தான் கேட்குறான். இப்ப இருக்கிற காயினோட கலெக்ஷன் தான் கேட்கறான். அப்ப என்ன ஆகும், இது வந்து என்ன +10 ஆட் ஆயிருக்கும். அப்ப இந்த இடத்துல 30 வருமா, அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், அது 60 அப்படிதான் இருக்க போகுது. சரியா? அப்படி ஆடும்போது என்ன ஆகும், அவன் கேட்கறது டோட்டல் தான் கேட்டிருக்கான். இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு 3 3 இரு வேற 1:2 வந்துருச்சு. அவன் சொன்ன மாதிரி 1:2 இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும், 30 + 60 கூட்டணும் அப்படின்னு பார்த்தா 19 வரும். அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 90. சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னா மெத்தட் ஒன். மெத்தட் டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கான வந்து ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்றது. அதாவது ஏதோ ஒரு ரேஷியோ ஃபர்ஸ்ட் 1:3 இருக்கு, ரெண்டாவது பண்ணும்போது வந்து 1:2 ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே. 1:2னா என்ன, 3 மடங்கு தானே. மொத்தத்தையும் மடங்கு கூட்டுங்க. இங்க ஒரு மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு. இந்த கொடுக்குற ஆப்ஷன்ல 3ஆல வந்து மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. 90 ஆகும், 80 ஆகாது, 60 ஆகும், 50 ஆகாது. அப்ப 90 இருக்கும் இல்ல 60, இது ரெண்டுக்குள்ள தான் வந்து ஆன்சர் வரணும்ல. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, கலெக்ஷனோட இதுல வந்து நான் 19 எடுக்கிறேன்னு பாருங்களேன். இப்ப நான் 90 எடுத்தேன்னா இந்த 3ஆல வந்து என்ன டிவைட் பண்ணுவேன். சரிங்களா? டிவைட் பண்ணா என்ன வரும், 30ன்னு வரும். ஏன்னா 1:2 எழுதிக்கிறேன், இனிஷியல் நம்பர் 30ன்னு வரும். இந்த இடத்துல வந்து என்ன 60 வரும். இதை பண்ணா 1:2 வரும். இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஓல்டர் வேல்யூ போனோம்னா -10 பண்ணுவேல, மைனஸ் பண்ணா இது 20 ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகும், 60 அப்படிதான் இருக்கும். இதை பண்ணா என்னன்னா 1:3 வந்துச்சு, அவ்வளவுதான் வந்துருச்சு 1:3. அப்பெல்லாம் டைரக்டா சொல்றான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 60 எடுத்து பண்றேன்னா என்ன ஆகும், 60 வந்து 3ஆல பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா 20 வரும். இந்த இடத்துல வந்து என்னன்னா 14 வரும். இது வந்து என்ன இருக்கு, 1:2 இருக்கு. ஆனா இங்க நான் -10 பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டர் வேல்யூ போகும்போது இந்த இடத்துல 10 வந்துடும், இந்த இடத்துல 14 வரும். இது எது வருது, 1:4 வருது. ஆனா நம்மளுக்கு 1:3 வரும். அதனால சொல்லிடலாம் 60 வராது, என்ன வரும், 90 தான் வரும் அப்படின்னு சொல்லி. கொஸ்டின் நம்பர் 61. A gardener has வந்து 1000 plants. He want to plant them in such a way that the number of rows and number of column remain the same சொல்லிட்டாங்க. What is the minimum number of the plants that he need more for this purpose அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1000 பிளான்ட் இருக்கு, இன்னும் எவ்வளவு பிளான்ட் வந்துச்சுன்னா நான் ரோக்கும் காலமுக்கும் ஈக்குவலா என்னால பிளான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன மீன் பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா போதும். சரியா? அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1000க்கு மேல இருந்தது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். சரிங்களா? 1000க்கு மேல இருக்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா 1024 வரும். ஏன்டா 1024 ரூட் படினா என்ன வரும்னா 32 இதாகும். சரிங்களா? ஸோ 32 இது பண்ணி பாருங்க, மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 4 வரும், 6 வரும், இங்கேயும் 6 வரும், இங்க 9 வரும். ஸோ 4 12 1 1000 1024 வந்து 32. அதாவது என்ன மீன்னா, ரோலையும் வந்து 32 வைப்பாரு, காலம்லயும் வந்து என்னன்னா 32 பிளான்ஸ் வச்சானா ஈக்குவலா இருக்கும் ஃபார் த கார்டனிங்காக. சரிங்களா? ஆன்சர் வந்து என்ன வரும், 24. நீங்க 32 போடக்கூடாது. அவருக்கு எவ்வளவு பிளான்ட் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 24 பிளான்ட் வந்துச்சுன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து என்ன வரும், அதுதான் வந்து 32. சரிங்களா? Question number 62. A sum of 700 has to be used to give 7 cash prize to the student of the school for their overall academic performance. If each prize வந்து என்னன்னா 20 less than its preceding price னா what is the least value of the price அப்படின்னு கேட்டிருக்காங்களா. சரி, இதை ரெண்டு வேலை சால்வ் பண்ணலாம். நான் ரெண்டுமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன் அப்படின்னு வந்து இங்க போறேன்.
அதாவது இனிஷியல் வேல்யூ இருக்குல்ல, நான் அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா போக 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 வந்து 20 ரூபா வந்து ஆட் ஆகிட்டே போகுது சரிங்களா. இப்போ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் வந்து 20 வரும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் பிளஸ் 14 வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்னா எக்ஸ் பிளஸ் 16 வரும். எக்ஸ் பிளஸ் வந்து என்ன 80 வரும். இது வரைக்கும் மொத்தம் 7 பிரைஸ் போடணும் சரிங்களா. அப்போ எக்ஸ் பிளஸ் வந்து என்ன அப்படின்னா 100 பிளஸ் வந்து என்ன எக்ஸ் பிளஸ் 120. என்னன்னா இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த். சரி, எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா 700க்கு ஈக்குவலண்டா இருக்கு. இப்போ இருக்கிற எல்லா எக்ஸையும் கூட்டுங்களேன், 7x வரும். அதே மாதிரி இங்க இருக்கிற ஆட் பண்ணணும்னா இங்க 20 பிளஸ் 40 60, இங்க வந்து 120 120 200 300 420 வரும் சரிங்களா. அப்ப 7x 420 is equal to 700 வரும். இப்போ நம்மளுக்கு என்னன்னா 7x இருக்கட்டும், இந்த 420 அந்த சைடு போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும் 280 வரும் ரைட்டா. இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா 280 டிவைட் பை 7 போடும், அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 14 வரும். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 40. இது வந்து மெத்தட் 1ல சால்வ் பண்றது. மெத்தட் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன்ஸ். ஓகேவா, அதாவது நீங்க 40 ஆப்ஷனா எடுத்து பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். மொத்தம் 7 பிரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரியா. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து என்ன 40 அப்படின்னா இடத்துல என்ன வரும் 60 வரும். 60க்கு அப்புறம் வந்து என்ன 80, 80க்கு அப்புறம் வந்து என்ன 100, 100க்கு அப்புறம் 120. ஸோ ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து என்ன 140, அப்புறம் 160. அதாவது என்னன்னா 7 பிரைஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 700 வந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னன்னா கரெக்டானது. இந்த மாதிரி நீங்க 4 ஆப்ஷனுமே எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா ஆன்சர் போடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும், டக்குன்னு வந்து போட்டா ஆன்சர் வரும் சரிங்களா. சம்டைம்ஸ் வந்து பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளால வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் ட்ரை பண்றதுக்கு வந்து பண்ணலாம், பட் டைம் வந்து எடுத்து போயிடும். அதுக்கு தான் சொல்றேன். Question number 63. Out of 120 application for the post, 70 are வந்து male, 80 have வந்து driving license. What is the ratio between minimum to maximum number of male having driving license கேட்டிருக்காங்களா. இப்ப டோட்டல் வந்து என்னன்னா எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ டோட்டல் பீப்புள் வந்து 120 பேர் இருக்காங்க சரிங்களா. இதுல மேல் வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 பேர்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபீமேல் எவ்வளவு பேர் இருக்கணும், மொத்தம் 120 பேர் அப்படின்னா ஃபீமேல் கண்டிப்பா வந்து என்னன்னா 70 போக தான் இருப்பாங்க. அப்ப 50 பேர் இருப்பாங்க சரிங்களா. இப்ப மினிமம் டூ வந்து என்ன, மேக்ஸிமம் ரேஷியோ வந்து என்னன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்க, அது மேல் பார்க்கலாம். இப்ப மேக்ஸ்ல எவ்வளவு பார்த்தா 70 பேருமே டிரைவிங் லைசன்ஸ், ஏன்னா மொத்தம் வந்து 80 பேர்னால அப்ப 70மே வந்து இவங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கலாம் சரிங்களா. இப்ப மினிமம்ல எவ்வளவு வரும்னா யோசிச்சு பாருங்களேன். ஃபீமேல் வந்து எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 50 பேர் இருக்காங்கல்ல. இப்ப இந்த 50 பேருமே டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்கன்னு எடுத்துக்க, ஏன்னா 80 ஹேவ் டிரைவிங் லைசன்ஸ். பட் அங்க என்ன சொல்லல, மேலா ஃபீமேலா சொல்லல, ரெண்டு பேரும் கிளப் பண்ணி வந்து 80 பேர் வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஃபீமேல் 80 பேருமே வந்து என்ன டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கதா எடுத்துக்கங்களேன். அப்ப மேல் எவ்வளவு இருக்கணும், அப்ப அதாவது 80 மொத்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்க, இதுல 50 போச்சுன்னா 30 பேர் வந்து என்னன்னா இருக்காங்க. அப்ப இந்த 30 மினிமம் வந்து என்ன அப்படின்னா மேல டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்க சரிங்களா. அப்ப இதுதான் வந்து ரேஷியோ. இங்க 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா 3:7. அப்ப ஆன்சர் வந்து என்ன 3:7 வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. Question number 64. In a garrison, there was food for வந்து 1000 soldiers for 1 month. After 10 days, 1000 more soldiers வந்து joined the garrison. How long would the soldier be able to carry on with the remaining food அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. சரி, இதுல என்ன பண்றாங்கன்னா 1000 சோல்ஜர் வந்து இருக்காங்க சொல்லிக்கலாம். நம்ம இந்தியன் ஆர்மில இருக்கவங்க வந்து 1000 சோல்ஜர் வாருக்கு போறாங்க. வாருக்கு போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது 1 மந்த் தான் அந்த வார் நடக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 30 டேஸ்ல இந்த 30 டேஸுக்கு வந்து எவ்வளவு கொண்டு போனா 3000 கேஜி அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. நம்ம வந்து என்னன்னா அசியூம் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்ப 1000 பேர் 30 நாளைக்கு வந்து 30 கேஜி வந்து கொண்டு போறாங்க. இப்ப என்னன்னா அவங்களோட சீனியர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க 10 டேஸே வந்து என்னன்னா அந்த சாப்பாடு வந்து பிரிச்சு வச்சிருங்க, அப்பதான் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல வந்து என்னன்னா 1000 கேஜி இருக்கும்ல, ஏன்னா 3000 கேஜினா 10 நாளுக்கு வந்து என்னன்னா 1000 கேஜி வரும். அதே மாதிரி வந்து என்னன்னா செகண்ட் 10 டேஸ் வரல, இதுல எவ்வளவு இருக்கும், இன்னொரு 1000 கேஜி வந்து என்ன எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த தேர்ட்ல வந்து என்னன்னா 10 டேஸ்ல வந்து என்னன்னா 1000 கேஜி வந்து என்ன எடுத்து வச்சுட்டாங்க சரிங்களா. இப்ப என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 10 டேஸ் வந்து எந்த ஒரு இல்ல, ஆஃப்டர் 10 டேஸ் சொல்றதுனால ஃபர்ஸ்ட் 10 டேஸ் வந்து அந்த 1000 பேரை வந்து சாப்பிட்டாங்க. இதுல அந்த 1000 சோல்ஜரே வந்து என்ன சாப்பிட்டாங்க. ஆனா அடுத்த 10 டேஸ் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி இங்க 1000 பேர் இருக்காங்க, பிளஸ் வந்து புதுசா ஒரு 1000 பேர் வந்து ஆட் ஆகுறாங்க சரிங்களா. அப்ப புதுசா 1000 பேர் வந்து ஆட் ஆகுறதுனால இந்த 1000 பேர் வந்து என்னன்னா இந்த 1000 கேஜி சாப்பிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஏன்னா இந்த 10 டேஸ்க்கு என்ன, ஆனா இந்த மிச்ச ரிமைனிங் 1000 பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு என்ன ஃபுட் கொடுக்கணும்ல, அதை எங்க இருந்து கொடுத்துருப்பாங்க, ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த 1000 கேஜி கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் 20 டேஸ் வந்து என்ன சாப்பிட்டு இருக்கான். ஆனா இவங்க எக்ஸ்ட்ரா 1000 பேர் வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா வெறும் 10 நாளைக்கு தான் வந்து அந்த 2000 கேஜி ஃபுட் இருக்கு சரிங்களா. ஸோ அதனால ஆன்சர் என்னன்னா ஹவு லாங் வந்து என்ன சோல்ஜர் ஏபிள் டு கேரினா ஜஸ்ட் 10 டேஸ் மட்டும் தான் கேரி பண்ண முடியும், ஏன்னா எக்ஸ்ட்ரா 1000 பேர் வந்ததுனால. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 65th வந்து என்ன, a tank full of petrol வந்து in அருணோட மோட்டார் சைக்கிள் லாஸ்ட் ஃபார் 10 days. If he start using வந்து 25% more every day, how many days will the வந்து tank full petrol வந்து லாஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம்.
10 டேஸ் வந்து என்ன யூஸ் பண்றான். நான் என்ன பண்ணிக்கிறேன் 100 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. 100 லிட்டர் பெட்ரோல் வந்து 10 டேஸ் நான் போட்டுக்கிறேன். இதான் வந்து என்னன்னா 100% ஓட இது. ஸோ நம்மளோட அசியூமெண்ட் தான் எடுத்துக்கலாம் சரிங்களா 100. இப்போ என்ன பண்றேன்னா அப்போ ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு யூஸ் பண்ணிருப்பேன்னு பாருங்களேன். ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா என்னன்னா 10 லிட்டர் வந்து என்ன யூஸ் பண்ணிருப்பேன். அப்பதான் 10 நாளைக்கு வந்து என்ன 100 லிட்டர் வந்து வந்திருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க ஸ்டார்ட் யூசிங் 25% வந்து என்னன்னா மோர் எவ்ரிடே. அப்ப எவ்ரிடே 25%, அதாவது ஒன் டேல வந்து 10 லிட்டர். இதுல நான் வந்து 25%, இந்த 10ல வந்து என்ன 25% எப்படி பார்ப்போம், 4ஆல டிவைட் பண்ணலாம். 4ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா 2.5 அப்படின்னு வருமா. அப்ப என்ன ஆகும்னா இப்ப இந்த ஒன் டேக்கு வந்து என்னன்னா எவ்வளவு இது பண்ணுவேன்னா 12.5 லிட்டரை வந்து என்னன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் யூஸ் பண்ண போறேன் சரிங்களா. அப்படி பண்ணதுனால எவ்வளவு வந்து அந்த 100 லிட்டர் வந்து என்னன்னா என்னால யூஸ் பண்ண முடியும். ஒன் டே வந்து 12.5னா 2 டேஸ் வந்து என்ன ஆகும், 2 டேஸ் வந்து 25 லிட்டர் அப்படின்னு வந்துருமா ரைட். அப்ப 2 டேஸ் 25 லிட்டர் அப்படின்னு பார்த்தா 4 டேஸ் என்ன வரும் அப்படின்னா 50 வரும் ரைட்டா. அப்ப 4 டேஸ் 50 மீன்ஸ் வந்துன்னா 8 டேஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 100 வந்துடும். அப்ப என்ன வருது இந்த இடத்துல பாருங்க, நார்மலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு 10 லிட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன்னா என்னால 10 நாள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா ஒரு நாளைக்கு வந்து இந்த 25% அதிகமா பண்ணதுனால 12.5 ஆயிருது. அப்படி பண்ணதுனால என்னால 8 டேஸ் வரைக்கும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். எவ்வளவு நாளைக்கு லாஸ்ட் ஆகும்னா 8 டேஸ் தான் வந்து லாஸ்ட் ஆகும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 66. A person can walk on a certain distance and drive back in வந்து 6 hours கொடுத்துறாங்க. He can also walk both ways வந்து 10 hours. How much time will he take to drive வந்து both ways கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடு போறாரு சரிங்களா. இதுல என்ன பண்றாருன்னா பர்சன் கேன் வாக். ஓகே, இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வாக் பண்றாரு. எவ்வளவு நேரம் எடுக்குன்னா சர்டைன் டிஸ்டன்ஸ், எவ்வளவு டிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஆனா திரும்பி வராரு சரிங்களா. இந்த திரும்பி வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கார்ல வர. ஏன்னா டிரைவ் பேக் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த ரெண்டு, அது போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னா 6 ஹவர்ஸ் எடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இது இருக்கட்டும். இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு சரிங்களா. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா he can also walk in both ways அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது போறாரு, போயிட்டு மறுபடியும் திரும்பி வராது. இந்த ரெண்டு வேக்கு எவ்வளவு எடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 10 ஹவர்ஸ் அப்படின்னு எடுக்குன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்ப இங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது 2 வே வாக், போய் வராரு திரும்பி வராதுல. இந்த 2 வே வாக் வந்து என்னன்னா அவருக்கு எவ்வளவு நேரம் எடுத்துருச்சுன்னா 10 ஹவர்ஸ் எடுக்குதுன்னா அப்போ ஒன் வே இந்த போறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் இருக்கும். ஒன் வே வாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த கீழே வந்து 10/2 போட்டுரும்ல 5 ஹவர்ஸ் எடுத்திருக்கும் சரிங்களா. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா இது வந்து 5 ஹவர்ஸ் எடுக்குது, இங்கேயும் வந்து 5 ஹவர்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன கேட்கறான், ஹவு மச் டைம் வில் ஹி டேக் டு ட்ரைவ் வந்து போத் வேஸ் அப்படின்னு கேட்கறால. இங்க பாருங்களேன், அதாவது ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இதுல வாக் போறாரு, கார்ல வராரு. அப்ப ஒன் வே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாக் போறாரு ரைட்டா. ஸோ ஒன் வே வந்து வாக் போறாரு, பிளஸ் திரும்பி வரும்போது ஒன் வே வந்து என்னன்னா இந்த சைடு வரும். ஒன் வே வந்து என்ன கார்ல வராரு. நம்மளுக்கு தெரியும் ஒன் வே வாக்குக்கு வந்து என்ன 5 ஹவர்ஸ் எடுக்குன்னு தெரியும் சரிங்களா. நம்மளுக்கு டோட்டல் வந்து என்ன 6 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 + 1 ஹவர் போட்டாதான் நம்மளுக்கு வந்து என்னன்னா 6 ஹவர்ஸ் வரும். இது என்ன பண்றேன்னா வாக்குக்கு வந்து 5 ஹவர்ஸ் எடுக்குது, காருக்கு வந்து 1 ஹவர் இருக்குது. அப்போ ஹவு மச் டைம் வில் டேக் வந்து போத் வே அப்படின்னா 2 ஹவர்ஸ்ல வந்து திரும்பி வரலாம். போகும்போது 1 ஹவர், திரும்பி வரும்போது வந்து 1 ஹவர். அப்போ மொத்தம் வந்து 2 ஹவர்ஸ்ல வந்து என்னன்னா இவர் திரும்பி வருவார். ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான் சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். இப்ப என்னன்னா பேசேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. லைக் இந்த பேசேஜ் பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பேசேஜ் கிடையாது. லைக் அவங்க கொடுத்ததை படிச்சுட்டு வந்து என்னன்னா என்ன கன்க்ளூஷன்ஸ் வந்து என்ன கேட்கறாங்களோ அதை வந்து சால்வ் பண்றதுதான். என்ன பண்ணுங்கன்னா இந்த பேசேஜை வந்து என்னன்னா பாஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்ப ரீட் பண்ணேன்னு வச்சுக்கலாம், அது வந்து கண்டிப்பா போரிங்கா இருக்கும் சரிங்களா. அந்த வருஷம் நல்லாவே டைம் எடுத்திருக்கும். அது தேவையில்லாதனாலதான் என்னன்னா நீங்க பாஸ் பண்ணிட்டு இந்த பேசேஜ் என்ன கொடுத்துருக்கான்னு கம்ப்ளீட்டா ரீட் பண்ணுங்க. நீங்க ரீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைப்பேன். இப்ப அந்த கொஸ்டினை பார்க்கலாம். 67 என்ன கேட்டிருக்கேன்னா, when Jim வந்து என்ன came home without his bicycle, his parents வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன், வேற ஆங்கிரி வித் them அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இதை படிச்சுக்கும் போது என்ன தெரிஞ்சிருப்பீங்கன்னா தி பீப்புள் வந்து என்ன அப்செட், அதாவது தியர் பேரண்ட் வந்து என்ன அப்செட், என்னதான் அப்செட்டா இருந்தாலுமே வந்து சேம் டைம் வந்து ப்ரௌடாவும் இருக்காங்க சரிங்களா. ஆல்சோ பேரண்ட் வேற வந்து ஆக்சிஸா இருக்காங்க தவிர எப்போதும் அவங்க கிட்ட வந்து என்ன ஆங்கிரியும் இல்லை. அதாவது அவங்க கிட்ட வந்து என்னன்னா அவங்க அப்பா அம்மா வந்து என்ன ஆங்கிரியா இல்லை. அதான் இது வராது. தேவர் ஒரிட், அதுதான் சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்செட்டா இருக்காங்க, அப்புறம் ரொம்ப ஆங்ஸியஸா இருக்காங்க அப்படின்னா தேவர் ஒரிட். ஓகே, டிட் நாட் ஃபீல் கன்சர்னா கண்டிப்பா வந்து கன்சர்ன் பண்றாங்க, ஏன்னா அவங்க பையன் சரிங்களா. தேவர் ஈகோ டு மீட் தி ஓல்டு மன், இதெல்லாம் சொல்லவே. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேர் வந்து ஒரிட். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் சரியா. 68 பார்க்கலாம். ஜிம் வந்து ரிட்டர்ன் த வாட்ச் டு த ஓல்டு மேன் அண்ட் லிட்டில் பாய் பிகாஸ். ஏன் வந்து என்னன்னா அவன் ரிட்டர்ன் கொடுத்தான் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் இந்த லாஸ்ட் எண்ட்ல கொடுத்துருப்பாங்க பாரு. Then came running out. All right, he said after explaining the bicycles, you can have your own watch அப்படின்னு சொல்லிப்பாங்க.
அதாவது என்ன பண்ணிருப்பான்னா ஜிம் வந்து என்ன ரிட்டன் த வாட்ச் எதனாலனா இவன் தே வந்து என்னன்னா சாட்டிஸ்ஃபைட் வித் கண்டிஷன் ஆஃப் த பைசைக்கிள்ஸ். அவன் அந்த சைக்கிளோட வந்து என்ன கண்டிஷன் பார்த்திருப்பான். அது கரண்டா நல்லா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணா ஆல்ரெடி அவங்க ஓல்டு மேன்ட வாட்ச் வாங்கறத வந்துட்டு திருப்பி கொடுத்துருப்பான். சரிங்களா? அதனால இதுதான் கரெக்ட். தி கேவ் ஹிம் சாக்லேட் அதனாலாம் கிடையவே கிடையாது. இஸ் ஃபாதர் வாஸ் ப்ரௌட் ஆஃப் ஹிம் அதனாலையும் கிடையாது. தேவர் லேட் ஒன்லி பை 30 மினிட்ஸ் அதனாலையும் கிடையாது. கரெக்டான ஆன்சர் வந்து சி தான். சரிங்களா? அடுத்த வந்து என்னன்னா பேசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேசேஜ்மே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வந்து ரீட் பண்ணுங்க. சரிங்களா? ரீட் பண்ணிட்டு உங்களோட இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சரை வந்து நோட் பண்ணுங்க. 69, 70, 71 இந்த மூணுக்குமே வந்து ஆப்ஷன் அதாவது ஆன்சர் நோட் பண்ணி வைங்க. நம்ம சால்வ் பண்ணும்போது வந்து ஈக்குவலன் பாருங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லையா நம்மளோட வந்து காம்ப்ரிஹென்ஷன் இதை வந்து இன்னொன்று இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லாமே வந்து என்னன்னா ப்ராக்டிஸ் தான். போக போக உங்களுக்கு வந்து என்ன ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரிங்களா? சரி, நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினை பார்த்துலாமே. 69 என்ன கொடுத்துருக்கேன்னா ஆதர் ஆஸ்க் ஜான் டு ட்ரை வந்து மோர் ஸ்லோலி பிகாஸ் அப்படின்னு. அதாவது இந்த பேசேஜ் நீங்க படிக்கும் போது இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. As we climbed higher, it became colder and rain began to fall, making it difficult at time to see வந்து என்ன road. அதனால I asked John, my companion, to drive more slowly. எதுக்கு ஸ்லோவா பண்ணனா the road led to the hills அதனால கிடையாது. ஜான் வாஸ் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்னால அதுலயும் கிடையாது. தி ரோடு வாஸ் நாட் கிளியர்லி விசிபிள் இதனாலதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒண்ணுமே தெரியல அதனால வந்து என்ன ட்ரை பண்றது வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணு அப்படின்னு சொல்லி தேவர் வைல்ட்னஸ் இதுவுமே வரும். அப்ப கரெக்டான ஆன்சர் சீதா. சரிங்களா? 70th கொஸ்டின்ஸ் த டிராவலர் செட் அவுட் ஃபார் ஏ வந்து டவுன் ஆல்தோ இட் வாஸ் கெட்டிங் டார்க். ஏன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த பேசேஜ் நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகும். சரியா? அவங்க ஏன் மூவ் ஆகாங்கன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் வந்து தேர் கோயிங் டு ஃபைண்ட் சம் பெட் தேர் வி ஃபெல்ட் தட் வந்து வி வுட் ஃபைண்ட் அ பெட் ஃபார் த நைட். அதாவது போறதுக்கு ஒரு தங்கரமான இடம் இருந்துச்சுன்னா அப்படின்னா நல்லா இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து என்ன போறாங்க. சரிங்களா? அப்ப டிராவலர் செட் அவுட் ஃபார் த டவுன் எதனால அப்படின்னா தேவர் ஹாரி அதனால கிடையாது. த நெக்ஸ்ட் டவுன் வாஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் அவே அண்ட் வாஸ் வந்து ஹில் ரெசார்ட். இந்த இடத்துல ரெசார்ட் பத்தி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ண நல்லா பாருங்களேன். இங்க அந்த ஃபுல் காம்ப்ரிஹென்ஷன் வாசிக்கும் போது அவங்க ரெசார்ட் இருக்கு அதனாலதான் போறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. தே ஃபீல் தட் வந்து ஒரு நல்ல பிளேஸ் இருக்கும் தங்குறது அதை மட்டும் தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ப அதனால ரெசார்ட் பத்தி சொல்லவே இல்லை. தேவர் இன் வைல்ட்னஸ் அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வாஸ் அ ஷார்ட் டிஸ்டன்ஸ் அவே அண்ட் ப்ராமிஸ் குட் ரெஸ்ட் அப்படின்றீங்களா? இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதனால வந்து 70க்கு வந்து டி தான். சரிங்களா? 71 பார்க்கலாம். டிராவலர் வேர் ஒரிட் ஆஃப்டர் 20 கிலோமீட்டர் பிகாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன். ஏன் வந்து தேவர் வந்து we were beginning to வந்து get worried then without warning the car stopped and we found we had வந்து run out of the petrol அப்படின்றது. ஏன் அவங்க ஒரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க அக்கார்டிங் டு த மேப்பை வந்து ஃபாலோ பண்ணி போவாங்க. சரி அதனால இவங்க ஏன் ஒரி பண்றாங்க அப்படின்னா இட் வாஸ் லோன்லி வந்து கண்ட்ரி சைட். லோன்லி கண்ட்ரி சைட் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த நியர்பை மேப்ல காமிக்குது பட் இவங்க போன டைரக்ஷன் தான் வேற. அதனால வந்து லோன்லி கண்ட்ரி சைட் கிடையாது. ப்ராபபிலி ஃபியர் ஆஃப் லாஸ்டிங் வந்து தியர் பி அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேப்பை பாக்குறாங்க 20 கிலோமீட்டர் அதாவது 15 கிலோமீட்டர்ல வந்து ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க போய் வந்து நம்ம செட்டில் ஆகலாம் பார்ப்பாங்க. பட் அவங்க ட்ரை பண்ணும்போது வந்து நிறைய வந்து ஃபாக் இருக்கனால ஒழுங்கா தெரியாது. அதனால அவங்க வேற டைரக்ஷன் நோக்கி போயிருப்பாங்க. சரிங்களா? அதனால அவங்க வந்து ஒரி பண்றாங்க. இது ப்ராபபிலி ஃபியர் ஆஃப் ஹேவிங் லாஸ்ட் தியர் பி. இட்ஸ் ரெயின் பிகன் டு ஃபால் அதனால கிடையாது. இட் வாஸ் கெட்டிங் கோல்டர் தன் இதே ட்ரோ அதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். பட் மெயின் ரீசன் வந்து ஒரு இருக்காருன்னா அவங்க வந்து அவங்களோட பிளேஸ் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க தேடி போன பிளேஸ் ஒன்னு ஆனா அவங்க டேரக்ட் வந்து என்னன்னா வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால ஆன்சர் வந்து பி தான். சரிங்களா? 71க்கு ஆன்சர் வந்து பி. ஓகே அடுத்து வந்து என்ன இங்கிலீஷ் பேசேஜ் 3. ஸோ இந்த பேசேஜ்மே என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வந்து என்ன அப்படியே ரீட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்க லாஜிக்கல் கன்க்ளூஷன்ஸ் அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேட்டா இல்ல ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அதுதான் வந்து என்ன இதுல கேட்டிருக்கேன். சரிங்களா? சரி நீங்க ஃபுல்லா வாசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப 72 கொஸ்டின் பாருங்களேன். இட் வாஸ் பாயிண்டட் அவுட் தட் டு த லேடி that she should walk on the payment because she was வந்து என்னன்னா a pedestrian carrying a basket ஸ்டவுட்டா ஆர் வந்து ஓல்ட் லேடி. அதாவது இந்த பேசேஜ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான வந்து என்னன்னா எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கும் லிபர்ட்டி எக்ஸ்ட்ரீம் கிடையாது. எல்லாரும் வந்து என்னன்னா அவங்களுக்கான லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து என்ன அவங்க வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணணும். அப்படி எக்ஸ்ட்ரீம் லிபர்ட்டி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொசைட்டில கயாஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து என்ன கிரக்ஸ் ஆஃப் த பேசேஜ். ஸோ அதை வச்சு சொல்லும் போது ஏன் இவங்க வந்து என்னன்னா அந்த பேமெண்ட் நடவு சொல்ல பிகாஸ் ஆஃப் த ஹீஸ் பெடஸ்ட்ரியன். பெடஸ்ட்ரியனா ஒன்றும் கிடையாது. த பர்சன் ஹூ வந்து என்னன்னா வால்க் வித் வந்து ஃபுட். சரிங்களா? சோ அதனால வந்து என்னன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். அப்ப இது கேரிங் பாஸ்கெட் அதெல்லாம் கிடையாது. ரீசன் வந்து இவங்க ஷுட் வாக் பிகாஸ் ஆஃப் வந்து இவங்க நீங்க ஃபர்ஸ்ட் அதாவது ஸ்டார்டிங்ல இங்க கொடுத்துருப்பாங்க ஸ்டோர் ஓல்ட் லேடி வாஸ் வாக்கிங் வித் வந்து பாஸ்கெட் டவுன் சொல்லியிருக்காங்க. அப்ப எதனால பெடஸ்ட்ரியன் அதனால வந்து என்ன இது பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து 73rd பாருங்களா. லேடி வந்து ரிஃப்யூஸ் டு மூவ் ஃப்ரம் த வந்து மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட் பிகாஸ் வந்து ஷி வாஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் பீயிங் கில்ட் அதனாலயா
she felt that she is entitled to whatever she liked. அதாவது இந்த லேடி ஏன் ரெஃப்யூஸ் டு மூவ்னா இந்த இடத்துலயே வந்து என்னன்னா நீங்க இந்த பாசிஸ் வாசிக்கும் போது இங்க சொல்லியிருப்பாங்க ஐம் கோயிங் டு வாக் வேர் ஐ லைக் அப்படின்னு சொல்றாங்க வி காட் அ லிபர்ட்டி நவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அதாவது என்ன மீனிங்னா எனக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் வந்து நான் பண்ணுவேன் நீ வந்து கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க she was not afraid of being killed அதனால கிடையாது she felt that she entitled to whatever she like இதனாலதான் வந்து என்னன்னா the lady refused to வந்து என்ன move from the middle of the street அப்படின்னு வருஷம் she did not walking on the pavement அதுவும் கிடையாது she was confused அதுவும் கிடையாது சரிங்களா ஒன்லி ரீசன் வந்து என்னன்னா என்கிட்ட லிபர்ட்டி இருக்கு அதனால எனக்கு பிடிச்சவன என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சரிங்களா 74th இந்த ஓல்ட் லேடி ஃபெயில் டு ரியலைஸ் தட் வாட் வந்து இவங்க ஃபெயிலியர்னா ஷி வாஸ் நாட் ரியலி ஃப்ரீ அப்படின்னு கிடையவே கிடையாது லிபர்ட்டி வாஸ் நாட் லிமிட் இதுதான் அதாவது ஏ அண்ட் பி இது ரெண்டுக்குள்ளதான் வந்து என்னன்னா கன்ஃபியூஷன் வரும் ஷி வாஸ் நாட் ரியலி ஃப்ரீ அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த ரியலி ஃப்ரீன்னு சொல்றதெல்லாம் என்ன வரும்னா ரொம்ப ஏதோ கன்ஸ்டன்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஆனா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் வந்து பி தான் லிபர்ட்டி வாஸ் நாட் அன்லிமிட்டட் ஏன்னா இந்த ஹோல் பேசேஜுமே எதை பத்தி சொல்லும் அப்படின்னா லிபர்ட்டி பத்தி தான் பேசியிருப்பாங்க அதனால கரெக்டான ஆன்சர் வந்து லிபர்ட்டி வாஸ் நாட் அன்லிமிட்டட் ஷி வாஸ் ஓல்டு பர்சன் அதுவும் கிடையாது ரோடு ஆர் மேட் ஃபார் மோட்டார் சைக்கிள் ஒன்லி இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் அதனால இதுவுமே வந்து தப்பு சரிங்களா அடுத்து கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 75 ஸோ இதுக்கப்புறம் வர கொஸ்டின் எல்லாமே வந்து ஈஸியா தான் இருக்கு என்னன்னா இதில் நம்மளோட வந்து என்னன்னா லாஜிக்கல் வந்து என்ன கன்க்ளூஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒரு செனரியோ நடக்குது அந்த செனரியல் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அதை தான் வந்து என்னன்னு கேட்பாங்க சரிங்களா 75 வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க சரிங்களா ரீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதுக்கான ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்க சரி இப்ப கால் ஹிம் ஓவர் டு ரூம் அண்ட் வந்து பர்சனலி எக்ஸ்பிளைன் ஒய் த அலாட்மெண்ட் வந்து கேனாட் பி டன் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள பர்சனலா கூப்பிட மீன்ஸ் வந்து என்னன்னா ஏதோ ஃபேவரட்டிசம் வந்து பாக்குற மாதிரி இருக்கு அந்த இடத்துல சோ அதனால வந்து என்னன்னா இது வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் சரியா ஃபேவரட்டிசம் வந்து பாக்குற மாதிரி இருக்கு அலர்ட் த ஹவுஸ் டு கிம் டு வின் இஸ் லாயல்டி இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ட் கரப்ஷன்ஸ் ஓகேவா இது வந்து பண்ணக்கூடாது ஆசை நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதை பண்ண மாட்டோம் அக்ரி வித் ஆஃபீஸ் நோட் டு ஷோ தட் யூ ஆர் நாட் பயஸ் அண்ட் தட் யூ டூ நாட் இன்டல்ஜ் இன் ஃபேவரட்டிசம் இதுதான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அதாவது சியும் ஏயும் வந்து வரலாம் ஆனா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் பாத்தீங்கன்னா சி தான் கரெக்டா இருக்கு கீப் த ஃபைல் வித் யூ அண்ட் நாட் பாஸ் எனி ஆர்டர்னா இது என்ன சொல்லுதுன்னா லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து என்ன குறிக்க சொல்லுங்க இது எல்லாமே வந்து என்ன பிரின்சிபல் சரிங்களா லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு காமிக்கும் அதெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் 76மே அதே தான் வந்து என்ன பேசேஜ் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா உங்க எந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதையும் கம்ப்ளீட்டா வந்து ரீட் பண்ண வச்சுக்கலாம் பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணதுக்கு அப்புறம் 4 ஆப்ஷனே பாருங்க ஸோ கோ அப் டு த கவுண்டர் அண்ட் ஆஸ்க் த கிளர்க் டு கிவ் பேக் த மணி விச் ஹி ஹேஸ் வந்து இல்லீகலி டேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா மேபி கரெக்டா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இவன் வந்து நான் ஆல்ரெடி வந்து மணி வாங்கிட்டான் எக்ஸ்ட்ரா மணி வாங்குறான் அது வந்து என்ன அப்படின்னா கரப்டட் மணி சரிங்களா அப்ப அதை வந்து என்ன திருப்பி வாங்கிட்டு பண்றது வந்து என்னன்னா ஒன் வே டூ நாட் இன்டர்ஃபியர் ஆல் ஆஃப் திஸ் ஸோ டூ நாட் இன்டர்ஃபியர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் தட் வந்து என்னன்னா நீங்க வந்து அன்ரெஸ்பான்சிவ்னஸ் அந்த மாதிரி இருக்கும் சரியா அன்ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து என்ன இருக்கக்கூடாது இந்த இடத்துல ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆஃபீஸருக்கு போறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்லுவாங்க டேக் நோட் ஆஃப் த இன்சிடென்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் ரிப்போர்ட் த மேட்டர் ஆஃப் த கன்சர்ன் அத்தாரிட்டி இது வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட் கரெக்டான ஆன்சர் ட்ரீட்டட் அஸ் அ நார்மல் அஃபேர் அண்ட் சிம்பிளி ஃபர்கெட்டட் இது வந்து நார்மல் பர்சன் பண்றது நீங்க ஒரு அஃபிஷியரா ஒரு ஆஃபீஸரா இருக்கீங்கன்னா நீங்க பண்றதுக்கும் நார்மல் பர்சனுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும் ஏன்னா யூ ஹாவ் த ரைட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அதனால வந்து இது வரவே வராது சரிங்களா அப்ப ஆன்சர் இது வரும்னா தேர்ட் தான் வரும் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வந்து என்னன்னா ஸோ மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃபார் வந்து 76க்கு வந்து என்ன சரிங்களா அடுத்து பார்க்கலாம் 77 அதே சேம் லைக் வந்து என்னன்னா பேசேஜ் கொடுத்துருங்க இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வந்து என்டையரா வந்து ரீட் பண்ணுங்க ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா உங்களோட டிசிஷன்ஸ் என்ன இருக்கணும் டெல் ஹிம் டு வெயிட் ஃபார் அனதர் 2 hours டில் யூ கம் பேக் ஃப்ரம் யுவர் நெக்ஸ்ட் மீட்டிங் அதாவது ஒரு ஃபார்மர் வந்து உங்களை மீட் பண்ண வராங்க அந்த டைம்ல உங்களுக்கு மீட்டிங் இருக்கு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுவீங்களா ஆறு வந்து அந்த ஒர்க்கை வந்து என்னன்னா வேற யாருக்காவது சொல்லுங்க அந்த ஃபார்மர் தேடி வந்த ஒர்க்கை வந்து வேற யாருக்காவது வந்து அசைன் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஹிம் டு வெயிட் ஃபார் அனதர் 2 hours இந்த மாதிரி பண்றதா என்னன்னா உங்களோட அரகன்ஸ் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ பீப்புளோட வந்து என்ன இங்க வந்து பீப்புள் சர்வெண்ட் ஓகே அதாவது சிவில் சர்வெண்ட் வந்து என்ன அப்படின்னா அரகன்ஸ் வந்து காமிக்க முடியாது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதனால இது வராது செகண்ட் பாருங்க tell him that matter actually dealt by the junior officer he should give the வந்து application to him so இது என்ன பண்ற மாதிரி அப்படின்னா mandate பண்ற மாதிரி இருக்கு அவங்க வராங்க நீங்க அவங்க கூட தான் போகணும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் வந்து என்னன்னா இட் ஷோஸ் தட் வந்து யூ ஹாவ் வந்து அன்எம்பதி சரியா ஐயோ எம்பத்தி இல்லாத பர்சன் மாதிரி வந்து என்ன பேசுற மாதிரி இருக்கும் சொல்லி இந்த இடத்துல எம்பதி வந்து இந்த இடத்துல பேசுறீங்க அடுத்து கால் ஒன் ஆஃப் யுவர் சீனியர் சப்பார்டினேட் ஆஃபீஸர் ஆஸ்க் ஹிம் டு சால்வ் த வில்லேஜ் ப்ராப்ளம் இது வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட் வந்து கரெக்டானது quickly take the application from him ask him to the few relevant questions regarding his problem and then proceed to the meeting சொல்றாங்களா இது நீங்க ஒரு சிவில் சர்வெண்டா பண்ற இது வந்து இதுதான் பண்ணுவீங்க சரினா வருவாங்க பேசுவீங்க பேசுறத பார்த்துட்டு ஓகே இந்த வந்து எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க மீட்டிங் போங்க மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க சப்பார்டினேட் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா இந்த இதுல சிஆர்டி ரெண்டுமே வந்து வரலாம் எது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சரியா
சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 78மே அதே தான் வந்து என்ன சொன்னா ஒரு செனாரியை கொடுத்துட்டு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான 4 ஆப்ஷன்ல ரிலீஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் சுகர் விச் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் ரிக்வெஸ்டட் ஃபார் வந்து இதை எதை காமிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட நெப்பாட்டிசத்தை வந்து என்ன காமிக்கும். சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் நெப்பாட்டிசம் வந்து என்ன இருக்கவே கூடாது சிவில் சர்வெண்ட். ஸோ செகண்ட் வந்து ரிஃப்யூஸ் யுவர் ஃப்ரெண்ட் டு த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த ரூல். அஸ் ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்க ஃபாலோனா இது வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட். அதாவது ஷோ யுவர் ஃப்ரெண்ட் த காப்பி ஆஃப் த கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பர்சுவேட் ஹிம் டு அக்செப்ட் த லோவர் அமௌண்ட் அஸ் பிரெஸ்கிரைப்ட் இன் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதையுமே வந்து என்ன ஆனா அக்செப்ட் லோவர் அமௌண்ட் வந்து சொல்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் இதா இருக்கும். எய்தர் வந்து பி ஆர் வந்து சி. சரிங்களா? இது பி வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட். சரிங்களா? இது வந்து லெஸ் அப்ராப்ரியேட்டான இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வரும். அட்வைஸ் டைரக்ட்லி அப்ளை டு த அலர்ட்டிங் அத்தாரிட்டினா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டூ நாட் இன்டர்ஃபியர் இன் திஸ் மேட்டர் சொல்றாங்களா, இதெல்லாம் வந்து அன்ரெஸ்பான்சிவ்னஸ் குறிக்கும். அதனால இதுவுமே வந்து வராது. கரெக்டான ஆன்சர் வந்து எதிர் பிஆ இருக்கும் இல்லாட்டி வந்து சிஆ இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 79 என்ன கேட்கிறேன், யூ ஆர் இன்சார்ஜ் ஆஃப் இம்ப்ளிமெண்ட் த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் சொல்றாங்க. எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ வாட் வுட் பி த பெஸ்ட் வே டு கம்யூனிகேட்டிங் திஸ் மெசேஜ் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன். லாஜிக்கலி எக்ஸ்பிளைன் டு த பிரசிடென்ட் த நீட் ஃபார் ஃபேமிலி பிளானிங் டு இம்ப்ரூவ் த ஹெல்த் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்றீங்களா? ஏன் வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட் அஸ் என்ன ஒரு ஆஃபீஸரா என்ன பண்ணுவீங்களா? கண்டிப்பா வந்து என்னன்னா லாஜிக்கலா அவங்களை எப்படி வந்து என்னன்னா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் அந்த இதை பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ என்கரேஜிங் லேட்டர் மேரேஜ் அண்ட் ப்ராப்பர் ஸ்பேசிங் ஆஃப் சில்ட்ரன் வந்து லேட் மேரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால வந்து என்னன்னா இந்த ஃபேமிலி பிளானிங் இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? இது வராது. பை ஆஃபரிங் இன்சென்டிவ் ஃபார் அடாப்டிங் ஃபேமிலி பிளானிங் வந்து டிவைஸ். ஸோ இந்த இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 79 லெஸ் அப்ராப்ரியேட் சொல்லலாம். அதாவது மோஸ்ட் அப்ராப்ரியேட் வந்து இதுதான் ஆன்சர் வந்து இதே தான். சரிங்களா? சி வந்து ஏன்னா அந்த உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கும்போது வந்து என்னன்னா அந்த பீப்புள் வந்து என்னன்னா ரெசிடென்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம். அதனால இது வந்து என்னன்னா இது வந்து லெஸ் அப்ராப்ரியேட். ஸோ டி பாருங்க, பை ஆஸ்கிங் பீப்புள் ஹூ ஹவ் பீன் ஸ்டைலைசிங் கண்டிப்பா இதெல்லாம் வராது. அவங்க கூட பேசினா மட்டும் வந்து அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சரியா? லாஜிக்கலா ஃபாலோ பண்ணி எப்படி வந்து என்ன அப்படின்னு சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் வந்து என்ன பண்ணணும், அவங்க என்னன்னா கம்யூனிகேட் பண்ணணும். யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் தட் வந்து என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணீங்கன்னா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், லிவிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னா மட்டும்தான் வந்து என்னன்னா அவங்களுக்கு புரியுற வேலை சொன்னா மட்டும்தான் அவங்க வந்து மாத்திக்கிறாங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 8 இதுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் சனாரியோ. உங்களோட வந்து என்ன அப்படின்னா என்ன ரியாக்ஷன் கேட்டாங்க. இன் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ் வாட் வுட் யூ டூ அப்படின்னு கேட்டாங்க. இன் வியூ ஆஃப் த ஹெல்ப் ஹி ஹேட் கிவன் யூ த எக்ஸ்டெண்ட் யுவர் ஹெல்ப் டு ஹிம் அப்படின்னு. அதாவது என்ன மீனா நீங்க வந்து டீச்சர் சொல்றாங்க, நீங்க டீச்சரா இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு வந்து என்னன்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்றீங்க. சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்டோட வந்து என்னன்னா பையன் வந்து அந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் பேப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எடுத்துங்களேன். இந்த யூபிஎஸ்சியோட எழுதும் போது என்ன பண்றாங்கன்னா அவர் கேட்கிறாரு என் பையனுக்கு இதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட், நீ வந்தாலும் கொஸ்டின் பேப்பர் இருக்கு அந்த கொஸ்டின் மட்டும் லீக் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க. வியூ ஆஃப் த ஹெல்ப் ஹி ஹேட் கிவன் யூ எக்ஸ்டெண்ட் யுவர் ஹெல்ப். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைக் ஒரு ரைட் பர்சனுக்கான இதே வந்து போயிடுச்சு. இதான கரெக்ட் பர்சனா வந்து மாறிடுவீங்க. சரிங்களா? அப்ப இது வந்து தப்பு டெஃபினட்டா வராது. சரிங்களா? செகண்ட் ரெகட் தட் யூ கேனாட் டு எனி ஆஃப் த ஹெல்ப் ஹிம். இது வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான வந்து என்னன்னா எதுவுமே பண்ண முடியாதுல. உங்களுக்கு வந்து என்னன்னா ரூல்ஸ் படி தான் உங்களை வந்து என்னன்னா நியமிச்சிருக்காங்க. நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணல. அதனால வந்து என்ன பியும் வரலாம். சரியா? பி வந்து வரலாம். சி எக்ஸ்பிளைன் டு யுவர் கொலீக் தட் திஸ் வுட் பி வயலேட்டிங் த ட்ரஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி அத்தாரிட்டி, யூ ஆர் நாட் இன் பொசிஷன் டு ஹெல்ப். தேர்டு வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட். ஏன் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டும் வரலாம். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ட வந்து என்னன்னா இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து கட் ஆயிரும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டு எக்ஸ்பிளைன் டு த வந்து என்னன்னா ஃப்ரெண்ட் அவர்கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னாவே மோஸ்ட்லி புரிஞ்சுக்கிறவர். டைரக்டா நீங்க வந்து என்னன்னா அவர்கிட்ட பேசாமே விட்டு போறதை விட சொல்ல நம்மளோட என்ன நிலைமையில இருக்குமோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஃபோர்த் பாருங்க, ரிப்போர்ட் த கான்டாக்ட் ஆஃப் யுவர் கொலீக்ஸ் டு த வந்து ஹையர் அத்தார். இது வந்து பண்ண முடியாது. இது ஏன்னா அவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படும். சரிங்களா? சரி, இந்த இருக்கிற எல்லாமே அதாவது 72ல இருந்து வந்து என்னன்னா 80 வரைக்கும் கேட்ட கொஸ்டின் எல்லாமே எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன கொஸ்டின் பண்ற மாதிரி அண்ட் ஆல்சோ வந்து என்ன உங்களோட அப்ரைட்னஸ். ஸோ நீங்க வந்து என்னன்னா கரெக்டா தான் வந்து என்னன்னா இது பண்ணுவீங்களா அது கேட்பாங்க. உங்களோட இன்டிகிரிட்டி வந்து என்ன செக் பண்றது. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா உங்களோட ஹானஸ்ட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா ஹானஸ்ட் வந்து செக் பண்ணும். இது ஆல்ரெடி வந்து என்ன GS4 வந்து என்ன எத்திக்ஸ் பேப்பர்லேயே வரும். சரிங்களா? பட் இருந்தாலும் ஏன் இந்த இதுல இப்ப 2024 கேட்கறதுல பட் 2013 கேட்கறாங்க அப்படின்னா இப்ப கேட்க மாட்டாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஸோ அதனால வந்து என்ன எல்லாம் பாத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா வந்து என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா 2014 வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அப்கமிங் செஷன் வந்து டிகோட் பண்ணலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.